மகா சிவராத்திரி பற்றிய செய்திகள். சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி, சிவமான ராத்திரி, சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்று பல வகை பொருளை தருகிறது. சிவராத்திரி 4 ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்துச் செல்ல உதவும். சிவாய நம என்று சிந்திப்போர்க்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. மகா என்றால் பாவத்தில் இருந்து விடுபடுவது என்றும் பொருள்படும். சிவராத்திரி விரதம் நிச்சயம் பெரிய பாவங்களை போக்கும். ஊத்துக்கோட்டை அருகில் உள்ள சுருட்டப்பள்ளியில் மட்டுமே சயன கோலத்தில் ஈசன் உள்ளார். சிவராத்திரி தினத்தன்று அங்கு ஈசனை வெள்ளி அங்கியில் தரிசனம் செய்யலாம். எறும்பு, நாரை, புலி, சிலந்தி, யானை, எலி போன்றவை கூட சிவபூஜையால் மோட்சம் அடைந்துள்ளன. ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது 100 அசுவமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரவல்லது. கஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து 2 தட்சிணாமூர்த்திகள் உள்ளனர். சிவராத்திரி அன்று இவர்களை வழிபட்டால் ஸ்வஞானம் எளிதில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கருட புராணம், கந்த புராணம், அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களில் சிவராத்திரி மகிமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் ஆகிய நறுமண பொருட்களை கலந்து தயாரிக்கும் சந்தனக்காப்பு அலங்காரம்தான் சிவபெருமானுக்கு மிகவும் பொருத்தமான வழிபாடாக கருதப்படுகிறது. சனி பிரதோஷ தினத்தன்று வரும் சிவராத்திரிக்கு கௌரி சங்கர மண சிவராத்திரி என்று பெயர். அந்த சிவராத்திரியில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வழிபாடு செய்தால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம். சிவபெருமானுக்கு சூரியன், சந்திரன், அக்னி ஆகியோர் 3 கண்களாக உள்ளனர். சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி என்ற ஒரு கருத்தும் உண்டு. சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்ற பொருள். எனவே அந்த அளவுக்கு ஒருவர் சிவ சிவ என்று உச்சரிக்கிறாரோ அந்த அளவுக்கு எந்த நன்மை பெறுவார்? சிவராத்திரி அன்று ஒவ்வொரு ஜாம பூஜையின் போதும் சிவபுராணத்தை வாசிப்பது மிகுந்த நன்மை தரும். சிவராத்திரி இரவில் திருமுறை ஓதுவது மிக சிறப்பானது. சிவராத்திரி தினத்தன்று ஸ்ரீ பவாய நம, ஸ்ரீ சர்வாய நம, ஸ்ரீ பசுபதையே நமக, ஸ்ரீ ருத்ராய நமக, ஸ்ரீ உக்ராய நமக, ஸ்ரீ மகாதேவாய நமக, ஸ்ரீ பீமாய நமக, ஸ்ரீ ஈஸ்வராய நமக என்ற 8 பெயர்களை சிவராத்திரி என்று ஜெபிப்பது நல்லது. நன்றி.